இரு இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு பங்கிலும் திருவிழாக்கள் நடைபெறுகின்ற பொழுது பங்கு தந்தையர்கள் பல்வேறு தலைப்புகளை எடுத்து மக்கள் தியானிக்க கொடுக்கிறார்கள். அதில் பல தலைப்புகள் நன்றாக பயனுள்ளதாக இருக்கும். அநேக இடங்களில் தலைப்புகள் ஏன் இப்படி எடுத்தார்கள் என்றே நாம் யோசிக்க தோண்டும். ஆனால் நமக்கு நம்முடைய அருமை பங்கு தந்தையர்கள் கொடுத்திருக்கும் ஒவ்வொரு தலைப்பும் அவர் தேர்ந்தெடுக்கவில்லை. பரிசுத்த ஆவியானவர் அவர் உள்ளத்தில் பேசி அவரை தேர்ந்தெடுக்க வைத்திருக்கிறார். அதான் உண்மை. அப்படி இல்லை என்றால் இப்படிப்பட்ட தலைப்புகளை ஒருவர் எடுக்க முடியாது. இன்றைய தலைப்பு கூட மிகவும் நாம் சிந்திப்பதற்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய பங்கு தந்தை வழியாக ஜெபம் என்பது என்ன, எதற்காக ஜெபிக்கிறோம், மளிகை கடைக்கு போறது மாதிரி ஜெபமா அல்லது நாம் ஆண்டவரை உள்வாங்கக்கூடியது ஜெபமா என்ற நோக்கத்திலே ஒரு அருமையான ஒரு தலைப்பை இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தூய ஆவியாருக்கு நன்றி சொல்லுவோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு பல இடங்களில் இந்த ஜெப சென்டர்கள், பிரிவினை சபையை சார்ந்த பெந்தகோஸ்து சபைகள் எல்லாம் புது புது ஜெப சென்டர்களை உருவாக்குகிறார்கள், பிரமாண்டமாக கட்டுகிறார்கள். கொஞ்ச காலத்தில் அதனுடைய பவுசு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. காரணம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது அதற்கு அவர்களிடம் கேட்டால் இப்படி சொல்லுகிறார்கள், ஃபாதர், நான் சொல்றது கத்தோலிக்க திருச்சபையில் அல்ல, பிரிவினை சபைகளிலே புது புது இந்த பெந்தகோஸ்து சபைகள், ஏஜி சபைகள் போன்ற சபைகளை பற்றி உங்களிடம் பகிர்கிறேன். அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், மக்கள் அதிகமாக வருகிறார்கள், திடீரென்று குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு வருவது தடைபடுகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு பிறகு புதிதாக யாராவது மட்டும்தான் வர்றாங்க, பழைய ஆட்கள்லாம் வர்றதே இல்லை. நான் அப்போ ஏன் அப்படி, என்ன காரணம் என்று கேட்டேன். 4 மாவடிக்கு கூட மோகன்சி லாசரஸுக்கு கூட்டமே நம்முடைய கடற்கரை ஊர்களிலிருந்து தான் போவதாக கேள்விப்பட்டேன். எல்லா ஊர்லேருந்து வேன் பிடிச்சி அவங்கவுங்களுக்கு ஒரு அடியாட்கள், வேலையாட்கள் இருப்பாங்க, அவங்க ஆட்களை பிடிச்சி கொண்டு போகிறதுங்க. இப்போ அங்கேயும் பவுசு ரொம்ப குறைஞ்சி போச்சு. காரணம், கொரோனாவிற்கு பிறகு அந்த அளவுக்கு எடுபடலை அப்படின்னாங்க. என்ன காரணம் யோசிக்கின்ற பொழுது எல்லா இடங்களுக்கும் நமது மக்கள் செல்வதெல்லாம், இங்கே போய் ஜெபம் பண்ணா இது நடந்துருமா, நான் அங்க போய் ஜெபம் பண்ணா இது நடந்துருமா, அந்த பாஸ்டர் தலையில கையை வச்சு ஜெபம் பண்ணா எல்லாம் நடந்துருமா என்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் சென்று கொண்டு இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் அழைப்பதும் அப்படிதான் அழைக்கிறாங்க. நான் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி சாத்தான்குளத்துக்கு போகணும். நைட்டு 9:45 ஏரல் சூசேப்பர் கோயிலில் பிரசங்கம் முடிச்சுட்டு நான் நாசிரேத்திலே பஸ்ஸுக்காக நின்றுட்டு இருந்தப்போ மணி 9:45. அப்போ அங்கே கேட்குறேன், ஐயா பஸ்ஸு சாத்தான்குளத்துக்கு வருமா அப்படின்னாக்க டீ கடைக்காரர் சொல்கிறார், வரும், ஆனால் வராது. அப்போ அவர் சொன்னார், ஐயா நீங்கள் இங்கே நிற்காதீங்க, கொஞ்சம் இந்த பக்கம் போய் தக்கனிக்கு போங்க, ஏதாவது ஒரு வண்டியில் ஏறி போயிடலாம் பைக்குக்காரவங்க அப்படின்னு. நானும் அப்படி நடந்துக்கிட்டே இருந்தேன். வந்த பைக்கெல்லாம் தேக்கினேன். எல்லாரும் பக்கத்து ஊர்களை சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் நிறுத்தினார். நான் சொன்னேன், சாத்தாங்குளம் போகணும் அப்படின்னு. சகோதரா ஏறுங்கன்னாரு. இவன் என்னடா ஏறும்போதே சகோதரா பட்டம் கொடுக்குறான்னு, அப்போ இது ஏதோ முக்கியமான பேர் வழி தான் அப்படின்னு நினச்சிட்டு ஏறியாச்சு. ஏறி வண்டியில் கொஞ்சம் தூரம் போயிட்டுருக்கேன். அப்போ அவர் சொன்னார், சகோதரா, நான் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு இருந்தேன், ஆண்டவர் என்கிட்ட பேசினார். என்ன பேசினார்? நான் ஒரு சகோதரனை உனக்காக இங்கே ரோட்டு மேலே நிறுத்தி வச்சிருக்கிறேன், அதனால நீ போய் அவரை கூட்டிகிட்டு போன ஆண்டவர் என்கிட்ட சொன்னார் அப்படின்னார். நான் சொன்னேன், ரொம்ப நல்லது பிரதர், உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறாரு அப்படின்ட்டு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. நான் கேடிசி நகரில் இருக்க ஒரு ப்ரேயர் சென்டரில் ஊழியக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னார். கொஞ்சம் தூரம் வண்டி போச்சு. அவர் திரும்ப என்கிட்ட கேட்டார், நீங்கள் என்ன பண்ணுறீங்க சகோதரான்னார். நான் சொன்னேன், நான் MBA படித்து முடிச்சுட்டு வெளிநாட்டு போகிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒன்றும் அமைய மாட்டேங்குது அப்படின்னு. அவர் கொஞ்ச நேரம் அமைதியாக போயிட்டு, சகோதரா, உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு பெரிய தடை இருக்குது. இந்த தடை போகணும்னா
நீங்க கேடிசி நகர்ல இருக்க அந்த பாஸ்டர்ட்ட வந்து அவர் உங்க தலைமையில கையை வச்சு அமுக்கி ஜெபம் பண்ணாருனாக்க உங்களுக்கு இந்த தடையெல்லாம் போயிடும் அப்படின்னார். அப்படியா பிரதர், எப்படி பிரதர் வரணும் அப்படின்னு? நீங்க சாத்தாங்குளத்துக்கு காலையில 10:30 வந்துருங்க, வேன் எல்லாம் வந்துடும், அதில் ஏறி வந்துடலாம், மத்தியானம் சாப்பாடெல்லாம் உங்களுக்கு உண்டு அப்படின்னார். அடுத்து கேட்டார், நீங்கள் ஆர்சியானார். ஆமாண்ணா ஆர்சி தான் அப்படின்னு. ஆர்சிலேருந்தெல்லாம் வர்றாங்களே, இந்த ஊர்லேருந்து வர்றாங்க, அந்த ஊர்லேருந்து வர்றாங்க. நான் அப்போ சோமநாதபேரியில் இருந்தேன். அப்போ எல்லாரும் நான் கேட்டேன், சோமநாதபேரிலேருந்து யாரும் வர்றாங்களா அப்படின்னா அங்கேருந்து ஒரு 4 பேரை சொன்னார். நல்லது, சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அந்த வேலை போய் இறங்கியாச்சு. இறங்கினதோட சாத்தாங்குளம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நிற்கிறாங்க, தான் வண்டி போட்டிருக்கேன். அப்போது அவர் என் கையை பிடிச்சார். ஒரு நிமிஷம் ஜெபிக்கணும் பிரதர்னார். நானும் சரி பிரதர்னு. ஆண்டவரே, இந்த தடையெல்லாம் நீங்கணும் ஆண்டவரே, என் சகோதரனுக்கு விரைவில் என் சகோதரன் வெளிநாடு போகணும், தடை நீங்கி இந்த சகோதரன் முழுக்க ஞானஸ்நானம் எடுத்து உனக்கு சாட்சி சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னார். நானும் கையெல்லாம் விட்டதுக்கப்புறம் எனக்கு கை வலி விட்டதுக்கப்புறம் சொன்னேன், பிரதர் நல்லா ஜெபிக்கிறீங்க பிரதர், ஆண்டவர் உங்களுக்கு எப்படியெல்லாம் வெளிப்பாடு கொடுக்குறாரு, ஆனால் ஒரே ஒரு வெளிப்பாடு மட்டும் உங்களுக்கு கொடுக்கல பிரதர் அப்படின்னு. என்ன அப்படின்னார். நான் ஒரு ஆர்சியில் இருக்க ஃபாதருங்கிறத உங்களுக்கு பரிசுத்தாய் வெளிப்படுத்தலையே. இதுதான் இன்றைக்கி நடக்கக்கூடிய ஜபங்களும் ஜப அந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த சென்டர்களும். அதான் இவர்கள் வந்து கூப்பிடும் போதே என்ன சொல்லி கூப்பிட்றா, உனக்கு இதெல்லாம் நடக்குதா, உனக்கு எல்லாம் சரியாயிடும், இதெல்லாம் நடக்குதா, உனக்கு எல்லாம் சரியாயிடும். நீங்கள் பங்குசாமியாட்ட போய் பேசுங்க, பங்குசாமியை சொல்ல போய் மாதாட்ட கொஞ்சம் நேரம் ஜெபம் பண்ணிட்டு போங்கம்மா, நான் ஒரு ஜெபம் பண்ணி விட்றேன், மாதாட்ட போய் ஜெபம் பண்ணுங்க, டெய்லி கோயிலுக்கு வாங்க, நல்லா ஜெபிங்க. இதான் நம்ம பங்கு தந்தை சொல்லுவார். ஆனால் இதே வந்து அவர் ஒரு பாஸ்டராக இருந்தால் என்ன தெரியுமா பண்ணிடுவார், உங்களை பிடிச்சி உட்கார வச்சு முழங்கால வச்சு உங்கள் தலையை போட்டு அமுக்கி 1/2 மணி நேரம் உங்களுக்காக கத்துல நீங்கள் போகும்போது இந்தாங்க சாமி 100 ரூபா வச்சுக்கிட்டு போயிடுவீங்க. இன்று பிழைப்பிற்காக தசம பாகம் பெறுவதற்காக பிரிவினை சபைகள் பரப்பக்கூடிய ஒரு இதுதான். நீங்க இங்க வந்து ஜெபம் பண்ணா எல்லாம் நடந்துரும். அன்பார்ந்தவர்கள், அன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட சொல்றாங்க, இப்போ ஒரு வாரம் தைலாபுரத்தில் தான் பிரசங்கம் வச்சுட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு அம்மா சொன்னிச்சு, அங்கே வந்து உறுதி பூசுதலுக்காக தயாரிக்கலான்னு கிராமத்துக்கு போனேன், உறுதி பூசுதல். அப்போ பங்குசாமியார் சொல்லிட்டாரா, நாளைக்கு ஒரு ஃபாதர் வருவாங்க, நீங்கள் எல்லாம் உறுதி பூசுதலுக்கு தயாரிக்கிறவங்களாம் வந்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரிங்க சாமி அப்படின்னு இருக்காங்க. அங்கே போய் நிற்கிறேன், ஒரு 7-8 பாட்டிமார் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு பாட்டிக்கும் 70-80 வயசு இருக்கும். நான் கேட்டேன், எல்லாரும் எதுக்கு வந்திருக்கிறீங்க? நாங்கள்லாம் உறுதி பூசுதல் எடுக்க வந்திருக்கோம், உங்களுக்கெல்லாம் நோயில் பூசு தான் கொடுக்கணும். ஓடி போயிருக்க. உறுதி பூசுதல்னா என்னன்னே தெரியல. இன்னொரு கிராமத்துக்கு போனேன், எல்லாம் நம்ம மறை மாவட்டத்தில் பக்கத்தில் தான் இருக்குது ஊர், பார்த்துக்குங்க. அங்கே போயிட்டு ஊர் தலைவர்கிட்ட, ஐயா இன்னைக்கு எல்லாருக்கும் உறுதி பூசுதல் கொடுக்குற பற்றி பேசணும், யாராவது அந்த மாதிரி பிஷப்பெல்லாம் வர்றாரு, நீங்கள் இங்கேருந்து ஆட்கள் அனுப்பணும் அப்படின்னு. அவரை உறுதி பூசுதலா சாமி, இங்கேருந்து ஆள் வரணுமோ? அப்போ சரி, நாங்கள் ஊரில் கூடி பேசி ஒரு 4 பேரை அனுப்பி விடுறோம். ஆடா பாவிகளா, எதுக்கையா சொல்கிற, உறுதி பூசுதல் கொடுக்கணுமையா? அது என்ன சாமி, 4 பேர் வந்து வாங்கிக்கிட்டா போதும்ல அப்படிங்கிற. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கு. இப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இவன்லாம் வந்து பேசாமல் என்ன செய்வான்? அவன்கிட்ட வந்து அப்போ அங்கே உள்ள ஒரு அம்மா சொல்லுது, சாமி நம்ம மோகன்சி லாசரஸ்ட்ட போனால் எல்லாம் அப்படியே நடக்குது சாமி அப்படின்ட்டு. உனக்கு ஏதாவது நடந்திருக்காமா? இல்லை சாமி. அப்புறம் எப்படிமா சொல்கிற? அங்கே சாட்சி நிறையா சொல்கிறாங்க சாமி. அட போமா, எல்லாம் செட்டப்புமா, எல்லாம் செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க, எல்லாத்தையும் செட்டப் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. அன்னைக்கு ஒரு பாஸ்டர் வந்து இங்கே ஜெபம் பண்ணி இருக்கிறார், கை அப்படி நீட்டினாராம், 10 பேர் கீழே விழுந்து அப்படியே வெட்டிக்கிட்டு கிடந்தாங்களாம். என்னைக்கு இங்கே பரிசுத்தாவி இந்த வேலையெல்லாம் பார்த்தாரு? என்னைக்கு பரிசுத்தாவி இந்த வாதமை கொடுக்குற வேலையை பார்த்தாரு? அவர் கையை நீட்டினதோட பவர், அவ்வளவு பவரா. கடைசியை பார்த்தா எல்லாம் செட்டப் பண்ணி கூட்டிட்டு வர்றது, எல்லாரையும் ஆட்களை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்து அங்கங்க கடந்து வெட்டிக்கிட்டு கிடப்பாங்க. எல்லாம் அவங்களுடைய ஆட்கள். இப்படிதான் இன்று நடக்கிறது. இவர்கள் போதிக்கக்கூடியது, இங்க வந்து ஜெபம் பண்ண உங்களுக்கு எல்லாம் நடந்துரும். இன்னைக்கு நம்முடைய மக்களுக்கும் அதுதான் தேவை. இங்க நம்ம கோயில திருவிழா நடக்குதா, இங்க ஜெபம் பண்றோமா, அதுல வல்லமை இல்லையா? நீ வெள்ளிக்கிழமை செவ்வாய் வெள்ளியில போயிட்டு சேந்தப்பு மங்கலத்துல அங்கிட்டு மெக்கலையா கெபி இருக்கும், அதுக்கு நேர எழுத்தாப்புல ஒரு அம்மா கணக்கு சொல்லும், அதுகிட்ட போய் கணக்கு கேளு, எல்லாம் நடந்துரும். ஆனா அந்த அம்மாவுக்கு அது புருஷன் செத்ததே தெரியல, அதுக்கு கணக்கு சொல்ல தெரியல.
ஏமா செத்து கிடக்கிறது ஓம் புருஷனான்னு பாரு, இல்லையே அவர் என் வீட்டுக்காரர் இல்லையே, அவர் தான் செத்து இருக்கிறார். அந்த லெவலில் அது கணக்கு சொல்லிட்டு இருக்கு. நம்மளுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கு பத்தியா? சபரியாரே வந்து மனம் திருப்பினார், தோமையாரே வந்து நமக்கு ஞான தகப்பனா இருந்துட்டு போயிட்டார். நம்மளை எவனும் அசைக்க முடியாது. யாருக்கிட்ட? எங்கள்கிட்டயா? நாங்க கணக்கு கேட்க தான் போவோம், குறி கேட்க தான் போவோம். எங்கேயாவது ஒருத்தன் லெமன் கொடுத்தானா அதை கொண்டாந்து போட்டில் போட்டு தொழிலுக்கு போவோமே தவிர நம்ம கோயிலில் இருக்க தீர்த்தத்தை கொண்டு தெளிச்சுட்டு தொழிலுக்கு போக மாட்டோம். இன்னைக்கு கடல் தொழிலுக்கு போகக்கூடிய நிறைய பேரை வச்சு மந்திரவாதம் பழச்சிக்கிட்டு இருக்கு. கடல் தொழிலுக்கு செல்லக்கூடிய அநேகம் பேரை வைத்து இன்று மந்திரவாதம் அருமையாக நடந்து கொண்டிருக்கிறது. எது வரைக்கும் தெரியுமா? நம்முடைய கடலோரம் தொடங்கி ஏறக்குறைய மரியநாடு வரை, மரியநாடுனா திருவனந்தபுரத்தையும் தாண்டி கொள்ளத்தையும் தாண்டி இருக்குது, அதுவரை கடலோர பகுதிகள் எல்லாம் தமிழர்கள். நீங்க கேரளாவில் போயிட்டு கடலோரத்தில் போனீங்கன்னா எல்லாம் கேரளா கிடையாது, எல்லாம் மலையாளம் பேசுவாங்க. ஆனா அவ்வளவு பேரும் தமிழர்கள், அங்க இருக்கவங்க அவ்வளவு பேரும் தமிழர்கள். அதனால் எல்லாரும் மந்திரவாதத்துக்கு போறாங்க. ஏய்யா உனக்கு எவ்வளவு நாளியா தொழில் கிடைச்சது? இல்லை இல்லை ஃபாதர், எல்லாம் அப்படிதான் ஃபாதர் இருக்கு. அன்பார்ந்தவர்களே, இன்று நமக்கு எங்க போனாலும் உடனே போயிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும், உடனே நமக்கு கிடைக்கணும். இந்த ஒரு மனநிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால் ஜெபம் என்றாலே நமக்கு மனதிலே இருக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடு என்ன? ஜெபம் என்றால் நம்ம போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், மாதாட்ட கேட்கணும், அது அன்னைக்கே நடந்துடணும். இதுதான் நம்முடைய ஜெபமாக இருக்கிறது. இது இந்த காலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் பிரச்சனை அல்ல, நோய். இந்த நோய்க்கு விளக்கங்கள் கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். அதனால்தான் நான் திரும்ப சொல்றேன், நம்முடைய பங்கு தந்தை இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தது அவரால் அல்ல, பரிசுத்த ஆவி அவரை அறிவுறுத்தி இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறார். அன்பு மக்களே, நம்முடைய சவேரியார் வாழ்ந்தாரு, நமது ஊரில் அவர் தங்கி பணி செய்து இருக்கிறாரு. அவர் எதற்காக ஜெபித்தார்? அவர் எதற்காக ஜெபித்து இருப்பார்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அவர் ஜெபம் பண்ணதெல்லாம் நடந்துதா? இன்னைக்கு நம்ம வீட்டில் நீ என்ன பிள்ளைங்களை பெற்று வளர்க்குறீங்க, வளர்த்து அந்த பிள்ளைக்கு என்ன நல்ல ஒரு கல்வி, பிள்ளை நல்லா படிக்கணும், குழந்தை நல்லா படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. அந்த குழந்தை நல்லா படித்த பிறகு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும், கப்பல்லையோ எங்கேயோ நல்ல வேலை கிடைக்கணும். நல்ல வேலை கிடைச்சிட்டு என்ன பண்ணணும்? அந்த வீட்டை விட, என் குழந்தை வீட்டை விட, என் மச்சான் வீட்டை விட, என் அக்கா வீடு தங்கச்சி வீட்டை விட நான் பெரிய வீடாக கட்டிடணும். இதுதான் மிகப்பெரிய ஆசை. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு நம்ம வீடு கட்டணுங்கிறது ஆசை இல்லை, நம்ம சொந்தக்கார வீட்டை விட நம்ம பெரிய வீடை கட்டணுங்கிறது தான் ஆசை. நமக்கு பிரச்சனையே அடுத்த வீடு கட்டியிருக்கதா, நம்ம வீடு கட்டலைங்கிறது பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நிறைய பேருக்கு அதான் கவலை. என்ன கவலை? சாமி நான் வீடு கட்ட முடியல சாமி. வீடு கட்டலைங்கிறது உனக்கு கவலையா? இருக்கிற வீட்டில் இருந்தது இல்லை, மற்றவர்கள்லாம் நல்ல வீடாக கட்டிட்டாங்க, எனக்கு மரியாதை கிடையாது. இன்னைக்கு மரியாதைக்காக கடனை வாங்கி வீடை கட்டிட்டு திரும்ப அந்த வீட்டை வித்துட்டு கடனை அடைக்கிற கோஷ்டியெல்லாம் நிறைய இருக்கு. உண்மையா இல்லையா? நிறைய பேர் இருக்காங்க. தயவு செய்து சொல்றேன், கடன் வாங்காதீங்க. வெறும் கஞ்சியை காய்ச்சி குடிச்சிட்டு கிடந்தாலும் கடன் வாங்காதீங்க. கடன் உங்கள் குடும்பத்தை அழிக்கக்கூடியது, கடன் அழிக்கக்கூடியது. தயவு செய்து கடன் வாங்காதீங்க. நம்மகிட்ட இருக்கிறத வச்சு ஓட்டுங்க. நீங்க கையில சம்பாதிச்ச பிறகு சேமிச்சு அதுலேருந்து எதையும் செய்யுங்க. கடனை வாங்கி நீங்களே ஒரு முள்வெளி அமைச்சு அதுக்குள்ள கடந்துட்டு கஷ்டம் நிக்காதீங்க. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய திருச்சபையில் இது ஒரு நோயாக இருக்கிறது. ஏதாவது நான் போய் ஜெபம் பண்ணா எனக்கு உடனே நடந்துடணும். இந்த விழாவிலே, திருவிழாவிலே கொடி ஏற்றி கொடி இறக்குவது ஒரு ஆசீர்வாதத்தின் காலம், டைம் ஆஃப் ஸ்பெஷல் கிரேஸ் அப்படிங்கிறோம். ஒரு கொடி ஏற்றி கொடி இறக்கும் வரை ஒரு ஆண்டவரின் சிறப்பு ஆசீர்வாதத்தின் காலமாக இருக்கிறது. அப்ப இந்த ஆசீர்வாதத்தின் காலத்தில் என்ன நடக்கும்? நீங்கள் கேட்பதை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எப்ப ஆசீர்வதிப்பார்? அவருக்குரிய நேரத்திலே ஆசீர்வதிப்பார். அவருக்குரிய நேரத்திலே ஆசீர்வதிப்பார். நான் ஒரு நாள் எங்க அம்மா அப்பாவுக்கு குழந்தையே இல்லைங்க. எங்க அம்மாவுக்கு குழந்தை இல்லைங்கவும் எங்க அம்மா அப்பாவும் பாத யாத்திரையா வேளாங்கண்ணிக்கு போயிட்டு மெழுகுதிரி ஏற்றி ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபம் பண்ணி 10 மக்களை தான் பெற்றிருக்கிறாங்க.
அதில் 9 மக்கள் பிறந்த பிறகு எங்கள் அம்மாவுக்கு ஒரு ஆசை, 10வது ஒன்று ஆம்பளை பிள்ளையா பிறந்தா மாதாவே உனக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு நான் அனுப்பிடுறேன், இந்த 9க்கு உன்னை வேண்டிக்க கூடாதா? அதனுடைய விளைவு தான் 10வது நான் பிறந்து இப்போ கத்திட்டு நிற்கிறேன். அப்படி ஒரு மன்றாட்டு பத்தியில. இப்படியெல்லாம் ஜெபிக்காதீங்க, நல்லா இருப்பிய. அப்போ இவர்கள் அவ்வாறு அங்கே கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது, என்னுடைய பிள்ளைகளில் இந்த கடைசி ஒரு பிள்ளை சாமியாராகி ஊழியம் பண்ணணும் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு ஆசை. அந்த ஆசையில் அப்போ அவங்க முதன்னு போயிட்டு அந்த கொடியேற்றத்து மரத்தில் அடியில் தான் உட்காந்து ஜெபம் பண்ணாங்களாம். அந்த கொடி மரத்து அடியில் உட்காந்து ஜெபம் பண்ணப்ப அவங்களுக்கு கிடைத்தது என்று எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே சொல்லுவாங்க. நாங்கள் இந்த நோக்கத்துக்காக தான் ஜெபிச்சோம், நீங்கள் பிறந்தீங்கப்பா, அதனால் நீங்கள் ஊழியத்துக்கு தான் போகணும். நானும் அதே, எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து யார் கேட்டாலும் என்ன பண்ண போகிற, ஃபாதராக போகிறேன், அதான் எனக்கு தெரியும். எனக்கு வேறு எதுவுமே நோக்கமும் வந்ததில்லை, வேறு எதுவும் தெரியாது. அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிழா என்பது நீங்கள் கொடி ஏற்றி கொடி இறக்கும் வரை சிறப்பு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இந்த இடத்தில் உங்களுக்காக பொழிகிறார், உங்களுக்காக கட்டாயம் கொடுப்பார். ஆனால் அவருக்குரிய நேரத்தில் கொடுப்பார். நம்ம ஆசைப்படுற மாதிரி கொடுக்க மாட்டார், அவருக்குரிய நேரத்தில் கொடுப்பார். நான் சொல்ல வந்தது என்னன்னா, எங்கள் அம்மா அப்பா அப்படி நாங்கள் வளர்ந்த பிறகு வளர வளர வேளாங்கண்ணிக்கு திருவிழாவுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. 10 மக்களும் பின்னாடி போனால் எப்படி இருக்கும், ஒரு ரயில் வண்டி விட்டது மாதிரி ஒருத்தர் சட்டையை ஒருத்தர் பிடிச்சி, அப்போ கடைசியில் நான் தானே நின்றுப்பேன். அப்போ எல்லாம் அப்படி போகிறது. கூட்டத்தில் இல்லை, இந்த பாட்டிக்கு எனக்கு ரொம்ப நாளாக தகராறுங்க, என்னை பற்றி தெரிஞ்சதான் அங்கே சிரிச்சு கீழே உள்ள பார்க்குது. அப்போ திருவிழாவில் போயிட்டு இருக்கும்போது இந்த கடைசியில் நான் போயிட்டு இருந்தேன்னா ஒரு அம்மா, பெரிய அம்மா வந்து ஒரு இடி இடிச்சது பாருங்க. நான் கையை விட்டுட்டு தனியாக நின்றுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அப்போ நான் போயிட்டு இப்படி இப்படி சுற்றி இருந்தேன். அப்போ அழுகிறேன், என்னை எங்கள் அம்மா அப்பா காணும், சேர்த்து விடுங்க. போலீஸ்கார்ட்ட கொண்டு விட்டாங்க. போலீஸ்கார் உடனே பாருங்க, நான் அப்போவே போலீஸ்கார் கேட்டார், யார் மகன் என்ன அப்படின்னு கேட்டார். நான் ஊர் பேர் எங்கள் அப்பா பேர் எல்லாத்தையும் சொன்னதும் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த ஊரிலிருந்து வந்த இன்னாருடைய மகன் இங்கே நின்றுட்டு இருக்காரு, அழுதுகிட்டு இருக்காரு, வந்து பேர் சொல்லும் பிள்ளை. அப்போ உடனே சொன்னதோட எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து என்னை தேடி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதுக்கடையில் அந்த போலீஸ்காரு அழுகையை நிறுத்திட்டு எனக்கு ஐஸ்கிரீமை வாங்கி கொடுத்துட்டேன். நானும் அழகாக ஐஸ்கிரீமை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு நிற்கிறேன். எங்கள் அப்பா அங்கேருந்து வந்தார், ஓங்கி ஒரு அறை விட்டார். எதுக்கு தெரியுமா, சளி பிடிச்சிட்டு இருக்கையில் ஐஸ்கிரீமாக தின்னுக்கிட்டு இருக்கேன்ட்டு. அன்பா இருந்தவர்கள், நிறைய நேரம் நம்ம ஜெபமும் அப்படிதான் இருக்கு. நம்ம இந்த நேரத்தில் எனக்கு இன்னைக்கு 10 லட்சம் வேணும், என்னுடைய கடன் பிரச்சனை தீர வேண்டும், எனது வீட்டில் இது நடக்க வேண்டும் என்று ஜெபிப்போம். ஆனால் கடவுளுக்கு தெரியும் உங்க குடும்பத்திற்கு எப்ப எதை கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். ஆதலால் உங்கள் ஜெபத்தை நீங்கள் மன்றாட்டுகளாக, எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் ஆண்டவரே என்று அந்த நோக்கத்திலே ஜெபத்தை மட்டும் வைத்துக் கொள்ளாமல் ஆண்டவரோடு உறவுக்காக உங்கள் ஜெபத்தை பயன்படுத்துங்க. அதற்காக இந்த நற்செய்தியை நான் தேர்ந்தெடுத்தேன். இந்த நற்செய்தியில இயேசு கூறுவது, நீங்கள் பலவற்றை பற்றி கவலைப்படுகிறீர்கள், எல்லாத்தையும் பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், நீங்கள் கடவுளுக்கு உரியதை மட்டும் நாடுங்கள், மற்றவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும். கடவுளுக்குரியதை மட்டும் நீங்க நாடினீங்கன்னா மற்றது அனைத்தும் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும். எவ்வளவு பெரிய வசனம் பத்தியா. நீங்க வேற எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கடவுளுக்குரியதை நீங்கள் நாடுங்கள், மற்றவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும். இதுதான் இயேசுவினுடைய ஒரு அருமையான ஒரு செய்தி. அன்பு மக்களே, நமக்கு உரியதை ஆண்டவர் எப்ப வைக்கணும் எப்ப கொடுக்கணும் வச்சிருக்கிறார். நாம் இந்த ஒரு மனிதனாக மனுஷியாக இந்த புண்ணை காயலிலே ஒரு குடும்பத்திலே நீங்கள் பிறந்து உங்கள் பிறவி கடனை கடந்து கொண்டு இருக்கிறீர்கள். இதில் எதிலும் உங்கள் கையில் இல்லை, எல்லாம் கடவுள் போட்டு உங்களை வழி அனுப்பிட்டு இருக்கார். இயேசுடைய வாழ்க்கையிலே அவருக்கென்று எந்த திட்டமும் இல்லை. விண்ணக தந்தையின் திட்டத்தை அவர் நிறைவேற்றினார், அவ்வளவுதான். அவருக்குன்னு ஒரு பிளான் போட்டு அனுப்பி இருக்கிறார், அதுல போயிட்டே இருக்கிறார். நீங்களாவது உங்க பிள்ளைங்க நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், என் பிள்ளை இப்படி வரணும்னு நினைச்சு வேலை வாய்ப்பு அனுப்பணும்னு சொல்லி ஒரு திட்டம் போட்டிருப்பீங்க. ஒரு தாயோ தந்தையோ தன்னுடைய மகன் குருவானாராக ஆக வேண்டும் என்று அனுப்புகின்ற பொழுது அவங்க என் மகன் இந்த ஊர்ல தான் இருக்கணும் இந்த ஊர்ல தான் இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்களா? இப்ப நம்முடைய அருமை தந்தை டைட்டஸ் அவர்கள் உங்களுக்கு பணி செய்கிறார்,
அவர் என்னைக்காவது இந்த ஊர்ல தான் இருப்பேன், நான் போய் புன்னக்காயிலே இருப்பேன், நான் போய் அந்த ஊர்ல இல்ல. கடவுள் உங்கள் ஊரிற்கு இந்த நேரத்தில் யார் வேண்டுமோ அவர்களை கடவுள் கொடுக்கிறார். நம்முடைய பங்கு தந்தைக்கு வேற ஏதாவது ஆர்வம் இருந்திருக்கலாம், எனக்கு அந்த ஸ்கூல்ல போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும், எனக்கு இந்த பணியை கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும், அவர் நினைத்திருக்கலாம். ஆனால் கடவுளுடைய திட்டம், நீ இத்தனை ஆண்டுகள் புன்னக்காயலில் உன்னுடைய பாதம் பட வேண்டும், உன்னுடைய ஜெபங்கள் இந்த மக்களுக்காக நீ ஒவ்வொரு நாளும் ஏறெடுத்து திருப்பலி நிறைவேற்றணும், நீ இவர்களுக்காக ஜெபிக்கணும், உழைக்கணும் என்பது கடவுளுடைய திட்டம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு மகனாக, ஒரு மகளாக, ஒரு பேர குழந்தையாக, மாமனாக, மாமியாராக நீங்கள் ஒரு காலத்தை கடந்து கொண்டு இருக்கிறீர்கள். இது ஆண்டவரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாராவது சொல்லுங்க, நான் தான் என் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன், நான் என் அப்பா அம்மாவுக்கு, இந்த அம்மா அப்பாவுக்கு நான் இப்படி மகனா மகளா பிறக்கணும்னு தேர்ந்தெடுத்தேன்னு யாராவது சொல்லுங்க. அல்லது நீங்க சொல்லுங்க, என்னுடைய மகனோ மகளோ இப்படிதான் இருக்கணும்னு நான் தேர்ந்தெடுத்து நான் இப்படிதான் பெக்கணும்னு நினைச்சு பெற்று நான் இப்படிதான் வளர்த்திருக்கிறேன். யாராவது சொல்ல முடியுமா? 4 பிள்ளைங்களை பெற்றிருப்பீங்க, 2 பிள்ளைங்க நல்லா இருக்கும், 2 பிள்ளை மோசமா இருக்கும், 3 குழந்தைகள் நன்றாக இருக்கும், 1 குழந்தை மோசமாக இருக்கும். அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பது. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, நீங்கள் புண்ணியத்தை சம்பாதித்தால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல குழந்தைகளை கொடுப்பார். நீங்கள் புண்ணியங்களை சம்பாதித்தால் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல குழந்தைகளை கொடுப்பார். உங்கள் குழந்தைகள் வழியாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நீங்க எனக்கு அது வேணும் இது வேணும் என்று கேட்பதை விட ஆண்டவரிடத்திலே பக்தியோடு அன்போடு நீங்கள் கடைபிடித்து நீங்கள் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு உங்கள் வாரிசுகள் வழியாக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். தாவீது அரசர் ஆசீர்வாதத்தை சம்பாதிச்சார். என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? கடவுள் சொல்றார், தாவீது உன் காலத்திலும் உன் மகன் சாலமன் காலத்திலும் உங்களை யாருமே ஜெயிக்க முடியாதுப்பா. ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். இஸ்ரேல் நாடு சிறிய நாடு. இஸ்ரேல் நாட்டினுடைய நீளம் நான் போன முறை சொல்லியிருந்தேன், நீங்க மறந்துருப்பீங்க. நம்ம தாமிரபரணி ஆறும் யோர்தான் நதியும் ஒண்ணு. எப்படின்னா, இந்த தாமிரபரணி ஆற்றினுடைய நீளம் ஏறக்குறைய 120-130 கிலோமீட்டர் தூரம் தான். இந்த பாபநாசத்திலிருந்து இங்க சேருகின்ற பொழுது 110 கிலோமீட்டர் தான். இவ்வளவுதான் இஸ்ரேல் நாட்டினுடைய நீளம். யோர்தான் நதியினுடைய நீளம் இவ்வளவுதான். நானா பைபிள் படிக்கிறதுனால பெரிய நாடுன்னு நினைச்சுக்காதீங்க. இந்த நாட்டினுடைய அகலம் 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர்னா இங்க இருந்து என்ன, தூத்துக்குடியை விட கொஞ்சம் ஒரு 5-6 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் கூட, அவ்வளவுதான். இது ஒரு நாடா? ஒரு மாவட்டத்தில் பாதி கூட கிடையாது. இந்த நாடு உலகை ஆண்டது, பேரரசாக இருந்தது என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். தாவீதுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பெரிய பெரிய பேரரசு, சுமேரிய பேரரசு, பாபிலோனிய பேரரசு, இதெல்லாம் இருக்கு. அவர்கள் நினைச்சா அப்படி நடந்தாலே இந்த நாடு ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆனால் அங்கே ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வதித்து இருந்தார். ஆகாசி என்ற மன்னனுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். அந்த நாடு இப்ப சொல்லக்கூடிய இந்த இஸ்ரேல் நாடு 2ஆ பிரிஞ்சு இருக்குது. அதுல ஒரு பகுதி என்ன பண்றான்னா, எதிரி நாட்டுக்காரனோட 2 நாட்டை சேர்த்துக்கிட்டு இங்க சண்டைக்கு வரான். 2 நாடு சேர்ந்து நடந்தா தூத்துக்குடி மாவட்டத்தில் பாதி மாவட்டம் என்ன ஆக முடியும்? அப்பொழுது இந்த ஆகாச மன்னனுடைய உள்ளம் எப்படி அலைப்பட்டது தெரியுமா? அவன் ஜெபிக்கலாம் இல்லை, காற்றிலே பெரும் காற்றில் மரங்கள் அசைந்து சுழன்றது போன்று அவனுடைய உள்ளம் அடிபட்டு கிடந்தது. ஒரு வண்ணான் வயல் என்ற இடத்தில் சென்று அவன் குப்பர அழுது கொண்டு இருக்கிறான். இனிமேல் நானும் என் நாடும் அழிய போகிறோம், நான் இருக்கும்போது என் நாடு அழியுதே, என்னுடைய ஆட்சியில என் நாடு அழியுதே என்று அவன் ஏங்கி அழுது கொண்டு இருக்கிறான். அப்பதான் கடவுள் அங்கே இறைவாக்கினர் அனுப்புறார். ஏப்பா, நீ போயிட்டு அந்த வண்ணான் வயல்ங்கிற ஒரு இடம் இருக்குது, அங்க அங்கே அரசன் படுத்திருக்க, அவனை கூட்டிட்டு வா. அவன் வருகிறான். சொல்றார், உன் நாட்டை யாரும் ஜெயிக்க முடியாது. அவன் அதே போல நிற்கிறான். அவனுடைய நாட்டை அவனுடைய எதிரிகளால், பேரரசுகளால் எதிர்த்து நிற்க முடியவில்லை. கடவுள் ஆசீர்வதிச்சா உங்கள்கிட்ட யாருங்க நிற்க முடியும்? கடவுள் ஆசீர்வதிச்சா உங்கள்கிட்ட யாரு நிற்க முடியும்? ஆனா நம்ம தான் தேவையில்லாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எல்லா ஊர்லயும் அரசியல் நடக்கிறது. நம்முடைய வேலையை நாம் செய்வதில்லை. மற்றவர்களை எல்லாம் நாம் தொட்டுக்கொண்டு அவரை எப்படி அடக்கலாம், இவனை எப்படி கவிர்க்கலாம் என்றுதான் நாம் திட்டங்களை தீட்டுக் கொண்டு இருக்கிறோம்.
அன்பார்ந்தவர்களே, இது கடவுளின் பார்வையில் அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் மற்றவர்களுக்கு எதிராக போடும் திட்டங்கள் கடவுளுடைய பார்வையிலே அருவருப்பாக இருக்கிறது. அதே போல சொல்றேன், மற்றவர்களை எதிர்க்காக நீங்கள் எதிர்த்து செய்யும் காரியங்கள் உங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிறது. உங்களால யாராவது கண்ணீர் வடிக்கிறாங்களா, உங்கள் பிள்ளைகளுக்கு தடை. உங்களால யாரும் கண்ணீர் வடிக்க கூடாதுங்க. நீங்க எங்கேயும் ஜெபம் பண்ணி அலைய வேண்டாம். நீங்க யாருடைய கண்ணீருக்கும் காரணம் இல்லாமல் இருங்க. யாருடைய சாபத்தையும் யாருடைய பாவத்தையும் வாங்காம இருங்க. ஆண்டவர் உங்களிடம் வந்து ஆசீர்வாதம் கொடுப்பார். ஆண்டவர் உங்களிடம் வந்து ஆசீர்வாதம் கொடுப்பார். நீங்கள் புண்ணியங்களை மட்டும் சம்பாதியுங்கள். புண்ணியத்தை சம்பாதிங்க. ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டு போயிடுவாருங்க. நீங்க அவரை தேட வேண்டாம். புண்ணியம் செய்கிறவர்களை உங்களை தேடி ஆண்டவர் வருவார். நீங்க அவரை தேடி போக வேண்டாம், உங்களை தேடி வருவார். அதனால ஒரு சிலர்லாம் நல்ல ஒரு ஆசீர்வாதங்கள் இருந்த பொழுதிலும் அவர்கள் மற்றவர்களுக்கு எதிரான காரியங்களை செய்து பாவங்களையும் சாபங்களையும் கட்டிக்கொள்கிறார்கள். ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறப்ப ஆண்டவர்கிட்ட பயந்து இருக்கணும். ஆண்டவருக்கு பயம் இல்லாமல் எனக்கு பணம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, எனக்கு அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க, அல்லது ஊர்ல 4 பேர் எனக்கு இருக்கிறாங்க என்ற ஒரு மன அகங்காரத்தோடு ஆணவத்தோடு நாம் சென்றால் லூசிபேர் போல நாமும் வெட்டி வீழ்த்தப்படுவோம். லூசிபேர் அதான் பண்ணுது. நான் இவ்வளவு அழகாக இருக்கிறேன், நான் கடவுளை வணங்கணுமா? அதனுடைய விளைவு என்ன? கடவுள் நீ சாத்தானாக மாறு என்று வெட்டி வீழ்த்துகிறார். அந்த சாத்தான் தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே ஆணவத்தை வளர்க்கிறது, நான் என்ற அகந்தையை வளர்க்கிறது இந்த ஆதி சாத்தான். அந்த ஆதி சாத்தானுடைய இன்று நம்மை தொடராமல் நாம் கவனத்தோடு இருக்கணும். மக்களே, ஒரு பிள்ளைகள் குழந்தைகள் நன்கு சம்பாதிக்கின்ற பொழுது பெற்றோரே மதிப்பது கிடையாது. பெற்றோரை வாயை மூடி சொல்லுவார்கள். அதுவும் தாத்தா பாட்டினா கொஞ்சம் கூட மரியாதை இருக்கு. கொடுக்கறத சாப்பிட்டு சும்மா கிடக்கணும். யாரு? தாத்தா பாட்டிகளை. அவர்களுடைய அனுபவத்தில் உங்களுக்கு கால் தூசி கூட இருக்காது. அவர்கள் படிக்காதவர்களாக இருக்கலாம், உங்களை போன்று அழகு இல்லாதவர்களாக இருக்கலாம், உங்களை போன்று அறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம். அவர்களுடைய ஞானம் பெரியது, அவர்களுடைய ஞானம் பெரியது. இன்னைக்கு வானிலை ஆராய்ச்சி மையம்லாம் இருக்கலாம். ஆனா நம்ம கடல்ல வேலைக்கு தொழிலுக்கு போறவங்கள்ட்ட கேளுங்க, ஐயா இன்னைக்கு கச்சா காத்து இப்படி வருது, இன்னும் 2 நாள்ல மழை வர போகுதுன்னு கரெக்டா சொல்லிடுவாங்க. ஞானம் பெரியது. அவர்களுக்கு அந்த அனுபவ ஞானத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் கண்டிப்பா நாளையிலிருந்து நம்ம ஊருக்கு மழை வரப்போகுது, கொஞ்சம் குளிர்ச்சியா இருக்கும். சாமி பார்க்கிறேன், ஐயோ திருவிழா முடிஞ்சு வரட்டும், நீ வேற ஐயா. எனவே அன்பு மக்களே, உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களை முதல்ல மதிக்க கற்றுக்கங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கும் பெரியவர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், அதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் அடிபடுபவர்களாக இருக்கட்டும், அடி கொடுப்பவர்களாக நீங்கள் இருக்க வேண்டாம். நீங்க என்னைக்கு அடி கொடுத்தீங்களோ அப்ப ஆண்டவர் நம்ம அந்த இடத்துல நிக்க மாட்டோம், வணக்கம் வச்சிருவோம். அதே சமயத்தில் உங்க பங்கு சேமை ரொம்ப நல்லவருப்பா, நல்லா ஜெயிப்பா இருப்பா, ஊரை நல்லா வழிகாட்டுவார்ப்பா, மதிக்க மாட்டோம். ஏன்? அவர் என்னையோட என்ன பெரிய பணக்காரனா என்ற ஒரு எண்ணம் நம்மிடம் வரும். அதாவது நான் இப்ப இந்த தம்பியோட சண்டை போட்டு அவர் என்னை எதிர்த்து அடிப்பாருன்னு தெரியும். சாமியாட்ட சண்டை போட்டு எதிர்த்து அடிக்க போறார், கடவுள் அடித்து விடுவார், கடவுள் அடித்து விடுவார். அதனால் ஏழைகள் வறியவர்கள்ட்ட தயவு செஞ்சு நீங்கள் குரலை உயர்த்தி பேச வேண்டாம். ஏழைகள் வறியவர்களிடம் நீங்கள் குரலை உயர்த்தி பேச வேண்டாம். நீங்க தாழ்ச்சியோடு நடந்து கொள்ளுங்க. நீங்க ஜெபிக்கவே வேண்டாம். எல்லா காரியத்தையும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அன்பு மக்களே, தான தர்மம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களுக்காக வந்து நிற்பார். நீங்க வந்து கோயில்ல முந்தானை ஏந்த வேண்டாம், தான தர்மம் செய்யுங்க. நாம நினைக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் நமக்கு இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருப்பது உங்களுக்கு மட்டுமல்ல. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் தனக்கு கொடுக்கப்பட்டதை பகிர்ந்து வாழக்கூடியவன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருப்பது தான தர்மம் செய்வதற்காக, உங்களுக்காக சேமித்து வைப்பது அல்ல. சேமிங்க, ஆனால் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மற்றவங்களுக்கும் செய்யுங்க. உங்கள் ஊரில், நம்ம தெருவில், நம்ம உறவுகளில் கஷ்டப்படக்கூடியவங்க எத்தனை பேர் இருப்பாங்க?
ஒரு கல்வி படிக்க முடியாமல் எத்தனை குழந்தை கஷ்டப்படும். அந்த பிள்ளைக்கு கையை கொடுத்து உயர்த்தி விடுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என் அன்பு மக்களே. ஆதலால் ஜெபம் என்பது நீங்கள் அடுக்கடுக்காக கேட்பதை ஆண்டவர் கொடுப்பதுதான் ஜெபம் அல்ல. மாறாக ஜெபம் என்பது ஆண்டவரை அனுபவிப்பது. அப்போ ஆண்டவரை எப்படிங்க அனுபவிக்க முடியும்? நீங்கள் நேர்மையான வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது ஆண்டவர் உங்களை தேடி வருகிறார். அடுத்தபடியாக உங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய துன்ப துயரங்களை நீங்கள் தாங்கி நிற்கின்ற பொழுது ஆண்டவருடைய அனுபவத்தை பெற்றுக்கொள்கிறீர்கள். ஒரு புனிதை, அந்த புனிதை 17 வயதில் இறந்தார். அந்த புனிதையின் பெயர் செராஃபின். அந்த செராஃபின் என்ன செஞ்சார்? வாழ்க்கையில் அந்த பொண்ணுக்கு காலும் விளங்காது, கையும் விளங்காது, நடக்க முடியாது. காலும் வராது, கையும் வராதுன்னு அந்த பொண்ணால் எந்திரிச்சு உட்காரவும் முடியாது. அந்த பொண்ணை தூக்கி தான் வைக்கணும், தூக்கி தான் எடுக்கணும். அப்போ அந்த பொண்ணினுடைய தந்தை விவசாய கூலி வேலை பார்க்கிறார் பிரான்ஸ் நாட்டில். அவர் கூலி வேலை செய்து அதை கொண்டு வந்து கொடுத்து அந்த மனைவியும் அந்த குழந்தையும் சாப்பிட்றாங்க. திடீரென்று ஒரு நாள் அந்த தந்தை இடி மின்னல் தாக்கி இறந்து விடுகிறார். அப்பொழுது அந்த தாய் இருக்கிறார். அந்த தாய் உருளைக்கிழங்கு விவசாயம் செய்யக்கூடிய இடங்களுக்கு சென்று அந்த அம்மாவுக்கு ஒழுங்காக வேலை செய்ய தெரியாது. கொஞ்சம் கொஞ்சம் உதவி செய்து அவங்க கொடுக்கக்கூடிய உருளைக்கிழங்கை கொண்டு வந்து சமைச்சு அவளும் அவளுடைய மகளும் உண்ணுகிறார்கள். இப்போ அந்த பொண்ணுக்கு சரியாக 15 வயது நடக்கிறது. அந்த பொண்ணு படுத்த படுக்கையில் கிடக்கு. அந்த தாய் ஒரு நாள் காய்ச்சல் என்று படுக்கிறாள், மறுநாள் இறந்து விட்டாள். இப்போ அந்த பொண்ணு மட்டும் அந்த ஒரு மரக்கட்டிலே ஒரு பெஞ்சில் படுத்து கிடக்கிறா. பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாடு கொடுக்குறாங்க. ஆனால் அந்த பிள்ளை அந்த கழிவுகள், சிறுநீர் கழிப்பது எல்லாமே அதிலே போகிறதுனால நாற்றம் எடுக்கின்ற பொழுது அவங்களும் ஒழுங்காக நின்று கொடுக்கல. குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அந்த குழந்தை இறந்து விடுகிறது. இறக்கின்ற பொழுது எல்லாரும் அந்த பொண்ணை தூக்குறாங்க. அதனுடைய தோல், முதுகு தோல் அந்த பலகையில் பிடித்து ஒட்டி விட்டது. அதை பிச்சு தான் எடுக்கிறாங்க. எடுத்து அந்த குழந்தையை அந்த ஒரு பெரிய ஒரு ஓலை பாயில் வைத்து சுற்றி அந்த பொண்ணை கொண்டு போய் அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் செய்துவிட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். அந்த பொண்ணு படுத்திருந்த இடத்துல நறுமண வாசனை வந்து கொண்டிருக்கிறது, இன்றும் வந்து கொண்டிருக்கிறது. அப்போ அவர் என்ன செய்தால், அந்த தாய் சொல்லி கொடுத்துருக்கிறாம்மா, உன்னுடைய பாடுகளை, உன்னுடைய துன்பங்களை, இங்கே இருக்கிற பாடுபட்ட சிறுவத்தை பார்த்து ஒப்பு கொடுத்துக்கிட்டு யாருக்குன்னா, இயேசுவே என் பாடுகள் வழியாக உலக பாவிகளை மனம் திருப்புகன்னு சொல்லி ஒப்பு கொடுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த தாய் சொன்னதை கேட்டு இந்த மகள் அந்த ஒரே ஜபந்தான், ஆண்டவரே என்னால் எழும்ப முடியல, உட்கார முடியல, ஆனால் என் துன்பத்தை உம்முடைய பாடுகளோடு ஒப்பு கொடுக்கிறேன், பாவிகள் மனமாற்றத்திற்காக. புண்ணியவதி புனித, இன்று புனித செராஃபின், புனித செராஃபின். அப்போ வாழ்க்கையில் எது ஆசீர்வாதம்? ஆன்மாதாங்க ஆசீர்வாதம். உங்கள் ஆன்மாதான் ஆசீர்வாதம். உங்கள் உடலும் நகையும் பணமும் வீடும் செல்வமும் செல்வாக்கும் ஆசீர்வாதம் அல்ல, நம்முடைய ஆன்மாதாங்க ஆசீர்வாதம். நீங்கள் ஆன்மாவில் கடவுளோடு இணைகின்ற பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அபரிவிதமாக கொடுப்பார். புனித சவேரியார், நீங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் ஆசீர்வாதம் நினைக்கிறீங்களோ, எதுக்காக ஜெபிக்கிறீங்களோ, அதை எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். அது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார். இன்னைக்கு நம்ம புன்னக்காயல்ல பிஹெச்டி முடித்தவங்க, அதான் பல்கலைக்கழகத்தில் வேலை பார்க்கணுன்னா பிஹெச்டி முடிச்சிருக்கணும். அப்படி முடித்தவங்க இன்றைக்கி எத்தனை பேர் இருப்பாங்க? நம்ம ஊரில் ஒரு 5000 குடும்பங்கிறப்ப ஒரு 500 பேர் 100 பேர் இருப்பாங்களா? 2 பேர் தான் பிஹெச்டி முடித்தவங்க நம்ம ஊர்லேருந்து. எத்தனை வருஷம் கழித்து நம்ம சவேரியார் நம்ம மண்ணுக்கு 450 ஆண்டுகள் கழிந்து விட்டது. இப்போ நம்ம ஊரில் 2 பேர் தான் பிஹெச்டி முடித்தவங்க. இவங்க தான் கல்லூரியிலே பேராசிரியராக பணி செய்ய தகுதி படைத்தவர்கள். நமது சவேரியார் 500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பல்கலைக்கழகத்திலே அவர் பணி செய்யும் அளவிற்கு அவர் படித்திருந்தவர். இன்னைக்கு அதுக்காக நம்ம ஏங்கி ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதுக்காக தான் ஜெபிக்கிறோம். என்ன, நம்ம பிள்ளைகள் நல்ல ஒரு போஸ்டிங் வரணும் அப்படின்னு. அதை வேண்டாம்னு விட்டுட்டு வர்றார். இதுதான் ஆன்மீகம் உறுதிச்சு, இதுதான் ஜெபம். அதை வேணான்னு தூக்கி போட்டு வர்றார். இன்னைக்கு நம்ம ஒரு வீடு கட்டணும்னு ஆசைப்படுறோம். சவேரியார் வாழ்ந்த வீடு ஒரு கோட்டை. எப்படின்னா, அவர் வீட்டினுடைய பின்பகுதியிலே குதிரை கட்டக்கூடிய லாயம் மட்டும் 300 அடி நீளமாம். 300 அடினா ஏறக்குறைய இங்கேருந்து கோயில் தூரம் இருக்கும்னு நினைக்கிறேன்.
300 அடி. இந்த 300 அடி நீளத்திற்கு குதிரை கட்டக்கூடிய இடம். அப்போ வீடு எவ்வளோ பெருசு? இன்று சவேரி அவருடைய வீட்டை சுற்றி பார்க்க குட்டி ட்ரெயின் விட்டுருக்காங்க, அவருடைய வீட்டை சுற்றி பார்த்துருக்கிறதுக்கு. அப்போ எவ்வளோ பெரிய செல்வந்தர்! இது நாம் நினைத்து பார்ப்பதை விட ஒரு அபரிவிதமான ஒரு செல்வம், செல்வாக்கு. அதற்கு அடுத்தபடியாக அவர் எங்கும் செல்வதற்கு குதிரை வண்டி. குதிரை வண்டினா இன்றைக்கி நம்மகிட்ட இருக்கிற ஆடிக்கார் மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த காலத்தில் கழுதைகள், குதிரைகள், குதிரை வண்டி இருக்குன்னா அது ஆடிக்கார் மாதிரி. அப்போ அவர் அவ்வளோ பெரிய செல்வாக்கோடு வாழ்ந்த மனிதர். அவர் ஆண்டவரிடம், ஆண்டவருடைய உள்ளத்தை தொடுகின்ற பொழுது அவர் அனைத்தையும் விட்டுவிட. இதுதான் ஜபத்தின் முதிர்ச்சி. நீங்கள் ஜபம் பண்ண என்ன நடக்கும்? இந்த உலக கவலைகளை பற்றி விடுபடுவீர்கள். இந்த உலக கவலைகள் உங்களை மேலிடாது. இந்த உலகத்தினுடைய கவலைகள் உங்களை மேலிடாமல் நீங்கள் இருக்கின்ற பொழுது நிலையான புகழை பெற்றுக்கொள்வீர்கள். சவேரியார் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய உடல் அழியாமல் இருந்து கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? அவர் எதெல்லாம் இந்த உலகத்தில் கவலைக்குரியதை விட்டுட்டாரோ ஆண்டவர் அவரை மகிமைக்குரியவராக மாற்றினார். அவர் நம்முடைய தமிழக மண்ணிற்கு புன்னக்காயலுக்கு வருவதற்கு என்ன தெரியுமா தயாரிச்சிருக்காரு? 2 அங்கி இருந்துச்சான். அதில் ஒரு அங்கி நல்லா இருந்ததா, ஒரு லோவை மட்டும் கொஞ்சம் கிழிஞ்சிருந்ததான். அதை தச்சு எடுத்து வச்சுட்டு ஓடி வந்திருக்கிறார் கப்பலுக்கு. இதுதான் அவர் தயாரித்த பெரிய தயாரிப்பு. எவ்வளோ பெரிய பணக்காரர்! ஆனால் இன்றைக்கி நம்மளாம் எவ்வளவு ஆடம்பரமாக இருக்க ஆசைப்படுகிறோம். ஆனால் அவர் அனைத்தையும் துறந்ததன் காரணம் அவருடைய அந்த ஆன்மீகம், அந்த ஜபம். இதுதாங்க உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் ஆறுங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கடனால் வருபவர்களே உங்கள் கடனை நான் அடைப்பேன்னு சொல்லல. கடன் சுமையால் இருப்பவர்களே உங்கள் கடனை அடைப்பேன்னு சொல்ல. பெரும் சுமை, ஆன்மீக சுமை, உங்கள் ஆன்மாவிற்கு விடுதலை கொடுப்பவர். 2 இயேசு சொல்கிறார்ல, இறந்த பிறகு உங்களுக்கு என்னங்க நடக்கும் அப்படின்னா அவர் சொல்கிறார், 2 பேர் இருக்காங்கப்பா. ஒருத்தன் பெரிய பணக்காரன்ப்பா, இன்னொருத்தன் ஒரு ஏழை லாசர்ப்பா. அந்த பணக்காரன் என்ன செய்தான்? அந்த பணக்காரன் மெல்லிய செந்நிற ஆடை அணிந்திருந்தான். அந்த காலத்தில் மெல்லிய செந்நிற ஆடை ஒரு பணக்காரங்களுக்கு அடையாளம், அவ்வளோதான் கொடுத்துருக்கிறார் இயேசு. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே மெல்லிய ஆடை தான் அணிகிறோம். அதில் என்ன பெருசு? அந்த காலத்தில் ஆடைகளே கிடையாது, கையால் தான் நூற்கணும். அதில் மெல்லிய ஆடை என்பது மிகப்பெரியது. அதிலும் செந்நீர் ஆடை, கலர் போட்ட ஆடை கிடைக்காது. இயேசுவோட ஆடை பாருங்கள், அது மேலிருந்து கீழ் வரை தையல் இல்லாமல் இருந்தது. அதான் சொல்கிறாங்க, மாதா தச்சு கொடுத்தது இயேசுவோடு வளர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். தையல் இல்லாமல் எப்படி ஒரு அங்கி இருக்க முடியும்? தையல் இல்லாமல் இருந்தது. அந்த காலத்திலே ஆடைகளுக்கு பஞ்சம். அதுவும் சிகப்பு நிற ஆடை என்பது மிக மிக உயர்வு. அதனால் இன்றைக்கும் எந்த நாட்டு தலைவர்கள் எங்கே வந்தாலும் சிகப்பு கம்பளம் விரிப்பாங்க. காரணம், அந்த காலத்திலிருந்து அந்த சிகப்பு ஆடை என்பது ஒரு பிரபு, ராஜா என்பதன் அடையாளம். இயேசு 2 வார்த்தையில் முடிச்சுட்டார். அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன்! மெல்லிய செந்நிற ஆடை அணிந்திருந்தான். லாசர் என்ன பண்ணா? அங்கே கிடந்தான். உட்கார்ந்து இருந்தான் இல்லை, படுத்து இருந்தான் இல்லை. ஏன்னா படுத்தா எந்திரிக்க முடியும். கிடந்தான், அவனால் எந்திரிக்க முடியாது, உட்காரவும் முடியாது. அப்படி கிடந்தான். அவனுடைய புண்களை நாய்கள் நக்கும் அப்படின்னு அவனை கேட்பார் யாரும் இல்லை, அவனை பற்றி கவலைப்பட யாரும் இல்லை. அப்படிப்பட்ட லாசர் அப்போ செல்வந்தன் இறக்கிறான். இறந்தவுடன் அடக்கம் செய்யப்பட்டான். இயேசுடைய வார்த்தைகள். அந்த செல்வந்தன் இறந்தான், அடக்கம் செய்யப்பட்டான். ஏழை லாசர் என்னாச்சு? அவனும் இறந்தான். ஆனால் அவனுடைய ஆன்மாவை வானதூதர்கள் உடனே கொஞ்சம் கூட தாமதிக்கல. சுற்றி வானதூதர் நின்றுக்கிட்டே இருந்திருக்காங்க. இந்த லாசர் எப்போ இறப்பார் அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. நின்று ஆபிரகாம் மடிக்கு எடுத்து சென்றார்கள் மோட்சத்திற்கு. இந்த செல்வந்தன் இறந்தான், அடக்கம் செய்யப்பட்டான். அவனுடைய செல்வத்தோடு புகழோடு பேரோடு அவன் அடக்கம் செய்யப்பட்டான். இதாங்க வாழ்க்கை, இதாங்க ஜபம். உங்களுடைய ஜபம் ஆண்டவர் மீது அன்பு கொண்டதாக இருக்கட்டும். மோட்சத்துக்குரிய வாழ்க்கையை வாழுவீங்க. நாம் இறந்த பிறகு மோட்சத்துக்கு போவோம். அந்த லாசரை போன்று இருப்போம். நீங்கள் இந்த உலக பற்றிய கவலைப்பட்டு இந்த கவலையிலேயே நீங்கள் ஜெபித்து கொண்டு அழுது கொண்டு இருந்தால் நீங்கள் ரேஷன் கடைக்கு போகிறது மாதிரி தான். கடைக்கு போகும்போது என்னென்ன பொருள் வேணும்னு போய் அங்கே வாங்கிட்டு வர்றது மாதிரி தான். அன்பார்ந்தவர்களே, ஜபம் என்பது கடவுளுக்கும் உங்களுக்கும் உரிய உறவை வளர்க்கக்கூடியது. அந்த உறவு வளர்கின்ற பொழுது ஆன்மீக முதிர்ச்சி, அந்த ஆன்மீக முதிர்ச்சி அடைகின்ற பொழுது இந்த உலக கவலையிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள். அதுதான் இன்றைய நற்செய்தியிலே நீங்கள் கேட்டது.
கடவுளுக்குரியதை நாடுங்கள், மற்றவை அனைத்தும் உங்களுக்கு நிறைவாக கொடுக்கப்படும். ஆமென்.